அத்தியாயம் 31. காதலர் ஒப்பந்தம். கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த மாமரத்தில் பட்டுப்போல் சிவந்த இளம் இலைகளுக்கு மத்தியில் கொத்து கொத்தாக மாம்பூக்கள் பூத்திருந்தன. அந்த பூக்கள் இருக்குமிடம் தெரியாதபடி வண்டுகளும் தேனீக்களும் மொய்த்தன. அவற்றின் ரீங்கார சப்தம் அந்த வனப்பிரதேசம் முழுவதிலும் பரவி பிரகிருதி தேவியை ஆனந்த பரவசமாக்கிக் கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் ஒரு முட்புதரின் மேல் காட்டு மல்லிகை கொடி ஒன்று படர்ந்திருந்தது. அந்த கொடியில் குலுங்கிய பூக்களில் இருந்து லேசாக வந்து கொண்டிருந்த நறுமணத்தினால் கவரப்பட்டுத்தான் போலும் அதன் மேலும் அத்தனை பட்டுப்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அவற்றின் இறகுகளுக்குத்தான் எத்தனை விதமான நிறங்கள், அவற்றில் எவ்வளவு விதவிதமான வர்ண பொட்டுக்கள், நல்ல தூய வெள்ளை இறகுகளும் வெள்ளையில் கருப்பு பொட்டுக்களும், ஊதா நிற இறகுகளில் மஞ்சள் புள்ளிகளும், மஞ்சள் நிற இறகுகளில் சிவப்பு கோலங்களும், இப்படியாக ஒரே வர்ண காட்சிதான். பிரம்மதேவன் இந்த பட்டுப்பூச்சிகளை சிருஷ்டித்த காலத்தில் விதவிதமான வர்ணங்களை கலந்து வைத்துக்கொண்டு அவற்றை விசித்திரமாய் தீட்டி வேடிக்கை செய்திருக்க வேண்டும். பட்டுப்பூச்சிகள் ஒரு நிமிஷம் அந்த காட்டு மல்லிகை கொடியின் மீது உட்கார்ந்திருக்கும். அடுத்த நிமிஷம் ஒரு காரணமும் இன்றி அவை கொல் என்று கிளம்பி வானவெளியிலெல்லாம் பறக்கும். அவை பறக்கும் போது அவற்றின் இறகுகள் படபடவென்று அடித்துக் கொள்வதை பார்த்தால், ஐயோ, இந்த அழகான பூச்சி இப்படி துடிக்கின்றதே, அடுத்த கணத்தில் கீழே விழுந்து உயிரை விட்டுவிடும் போலிருக்கிறதே என்று நாம் தவித்து போவோம். பட்டுப்பூச்சியின் இறகுகள் எப்படி துடித்தனவோ அதை போலவே துடித்தது அந்த நேரத்தில் கல்யாணியின் இருதயம் என்று சொல்லலாம். பாழடைந்த கோவிலை சுற்றி அடர்த்தியாயிருந்த செடி கொடிகளை விலக்கிக் கொண்டு முத்தையன் வருவதை அவள் பார்த்தாள். பார்த்த கணத்தில் அவளுடைய உள்ளம் ஆனந்த பரவசம் அடைந்தது. ஆனால் அடுத்த கணம் முன்போல் அவன் மறுபடியும் தன்னை பார்த்துவிட்டு ஓடி போகாமலிருக்க வேண்டுமே என்று எண்ணிய போது அவளுடைய இருதயம் மேற் சொன்னவாறு துடிதுடித்தது. அன்று இரவு முகமூடி தரித்த கள்வனாய் வந்த முத்தையன் அப்படி ஒரே நிமிஷத்தில் மாயமாய் மறைந்து போன பிறகு கல்யாணி அடைந்த ஏமாற்றத்துக்கும் ஏக்கத்திற்கும் அளவே கிடையாது. அவ்வாறு நேர்ந்து விட்டதற்கு காரணம் தன்னுடைய புத்தியீனம்தான் என்று அவள் கருதினாள். இத்தனை நாளும் அவனை பார்க்கலாம் என்ற நம்பிக்கையில் ஒருவாறு காலம் போய்விட்டது. இனிமேல் அந்த நம்பிக்கைக்கு கூட இடமில்லையே. முத்தையன் இப்படியே திருடனாயிருந்து ஒரு நாள் போலீசாரிடம் அகப்பட்டு கொண்டு தண்டனை அடைய வேண்டியதுதான். இப்படியே தன்னந்தனியாக உலகத்தில் வாழ்ந்து காலந்தள்ள வேண்டியது என்பதை நினைக்க அவளால் சகிக்க முடியவில்லை. இதற்கு முன்னெல்லாம் அவள் சாதாரணமாய் கண்ணீர் விட்டு அழுவது கிடையாது. பஞ்சந்தம் பிள்ளையை கல்யாணம் செய்து கொண்ட போது அவள் தன்னுடைய நெஞ்சை இரும்பாக செய்து கொண்டாள் என்று பார்த்தோம் அல்லவா? ஆனால் அன்றிரவு சம்பவத்திற்கு பிறகு அவளுக்கு தன்னை அறியாமல் அழுகையாய் வந்தது. கல்யாணியின் அத்தை இதையெல்லாம் பார்த்துவிட்டு பயந்து போனாள். அன்று ராத்திரியே அவள் கூச்சல் போட்டு தடபுடல் பண்ணி திருடனை பிடிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னாள். கல்யாணி அதெல்லாம் கூடவே கூடாதென்று பிடிவாதமாய் சொல்லிவிட்டாள். அதற்கு பிறகு கல்யாணி தானே அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் இரவையெல்லாம் தூங்காமல் புரண்டு கொண்டும் இருப்பதை பார்த்து அத்தை, அடிப்பெண்ணே, உனக்கு என்னமோ தெரியவில்லை. அன்று ராத்திரி திருடன் வந்ததிலிருந்து பயந்து போயிருக்கிறாய். மாரியம்மனுக்கு மாவிளக்கு ஏற்ற வேண்டும். கொஞ்ச நாளைக்கு பூங்குளத்துக்கு போய் எல்லாருடனும் கலகலப்பா இருந்துவிட்டு வருவோம் வா. அப்போதுதான் உனக்கு பயம் தெளிந்து சித்தம் சரியாகும் என்றாள். பூங்குளத்துக்கு போகலாம் என்றதும் அத்தை ஆச்சரியப்படும்படியாக கல்யாணி உடனே சம்மதித்தாள். அவளுக்கு என்னவெல்லாமோ பழைய ஞாபகங்கள் வந்தன. கொள்ளிடக்கரை காடும் பாழடைந்த கோயிலும் அவளை கவர்ந்து இழுத்தன. ஆகவே தகப்பனாருக்கு கடிதம் போட்டு வரவழைத்து எல்லாருமாக பூங்குளம் போய் சேர்ந்தார்கள். கல்யாணி 2 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாள். பிறகு இடுப்பிலே குடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஆற்றுக்கு குளிக்கப் போகிறேன் என்று கிளம்பினாள். அவள் சிறு பெண்ணாயிருந்த காலத்திலேயே
அவளை யாரும் எதுவும் சொல்ல முடியாதென்றால் இப்போது பெரிய பணக்காரியாய் சர்வ சுதந்திர எஜமானியாய் ஆகிவிட்டவளை யார் என்ன சொல்ல முடியும்? முத்தையனை இப்போது பார்த்ததும் கல்யாணி எழுந்து நின்றாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்த வண்ணம் சற்று நேரம் பதுமைகளைப் போல் நின்றார்கள். கல்யாணி எதிர்பாராமல் அவனை சந்தித்ததனால் ஏற்பட்ட திகைப்பு ஒரு ஏதாவது தான் தவறாக சொல்லி அல்லது செய்து அதனால் மறுபடியும் முத்தையன் போய்விடப் போகிறானே என்ற பயம் இன்னொரு புறம். ஆனால் முத்தையன் இந்த தடவை அப்படியொன்றும் ஓடி போகிறவனாயில்லை. திகைப்பு சற்று நீங்கியதும் கல்யாணியின் சமீபமாக வந்தான். கல்யாணி, நீதானா அல்லது வெறும் மாயை தோற்றமா? என்னால் நம்ப முடியவில்லையே என்றான். அம்மாதிரி சந்தேகம் உன்னை பற்றி எனக்கு உண்டாவதுதான் நியாயம். இந்த நிமிஷம் நீ என் முன் இருப்பாய், அடுத்த நிமிஷம் மாயமாய் மறைந்து போவாய் என்று கல்யாணி சொல்லி சட்டென்று அவன் ஓடிப்போகாமல் தடுப்பவள் போல் கைகளை விரித்துக்கொண்டு நின்றாள். முத்தையன் கலகலவென்று சிரித்தான். கல்யாணிக்கும் தன்னை அறியாமல் சிரிப்பு வந்தது. இருவரும் சிரித்தார்கள். எத்தனையோ காலமாக சிரிக்காதவர்களாதலால் இப்போது அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து குலுங்க குலுங்க சிரித்தார்கள். அந்த சிரிப்பின் ஒலியை கேட்டு நாவல் மரத்தின் மேல் கூட்டிற்குள் இருந்த குருவி குஞ்சுகள் வெளியே தலையை நீட்டி பயம் நிறைந்த சின்னஞ்சிறு கண்களால் அவர்களை பார்த்து விழித்தன. முத்தையன் சிரிப்பை சிரமப்பட்டு அடுக்கிக் கொண்டு, கல்யாணி, என்னால் நம்ப முடியவில்லைதான். எதற்காக நீ இங்கு வந்தாய்? பழைய முத்தையனை தேடிக்கொண்டா? அந்த முத்தையன் இப்போது இல்லையே. கொள்ளைக்கார முத்தையன் அல்லவா இப்போது இருக்கிறான். அவனுக்கும் உனக்கும் நடுவில் இப்போது இந்த கொள்ளிடத்தை விட அகண்டமான பள்ளம் ஏற்பட்டிருக்கிறதே என்றான். முத்தையா, நானும் இப்போது பழைய கல்யாணி அல்ல. காட்டில் குதூகலமாய் திரிந்து கொண்டிருந்த வனதேவதை கல்யாணி செத்துப்போய் விட்டாள். இப்போது இருப்பவள் கைம்பெண் கல்யாணி. ஐயோ, நிஜமாகவா? அந்த பாவி இதற்காகத்தானா உன்னை கல்யாணம் செய்து கொண்டான் என்று திடுக்கிட்டு கேட்டான் முத்தையன். அவரை ஒன்றும் சொல்லாதே முத்தையா. அவர் புண்ணிய புருஷர். அவரை போன்றவர்கள் சிலர் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் இன்னும் மழை பெய்கிறது. புருஷனிடம் அவ்வளவு பக்தியுள்ளவள் இங்கே ஏன் வந்தாய் இந்த திருடனை தேடிக்கொண்டு என்று முத்தையன் ஆங்காரமாய் கேட்டான். கல்யாணியின் கண்களில் கலகலவென்று ஜலம் வந்தது. முத்தையன் மனம் உருகிற்று. கல்யாணி, நான் சுத்த முரடன், முரட்டு முத்தையா என்று பெயர் எனக்கு தகும். உன்னை காணாத போது ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். இந்த ஜென்மத்தில் காண்போமா என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு முரட்டுத்தனமாய் பேசி உன் கண்களில் ஜலம் வரச் செய்கிறேன். என்னால் உலகத்தில் எல்லோருக்கும் கஷ்டம்தான். எதற்காக இந்த உலகில் பிறந்தோம் என்று சில சமயம் தோன்றுகிறது. எதற்காக பிறந்தாய்? இந்த தாயில்லா பெண் கல்யாணியின் வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொள்ளத்தான் பிறந்தாய். முத்தையா, வாழ்க்கையில் ஒரு தடவை நாம் பெரிய பிசகு செய்து விட்டோம். கடவுள் நம் இருவருடைய இருதயத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்தார். அதற்கு விரோதமாக இருவரும் ஆத்திரத்தினாலும் பிடிவாதத்தினாலும் காரியம் செய்தோம். மறுபடியும் அம்மாதிரி தப்பு செய்ய வேண்டாம். நான் சொல்வதை கேள். இப்படி வெகு காலம் முன்னால் காலம் கழிக்க முடியாது. கட்டாயம் போலீசார் ஒரு நாள் பிடித்து விடுவார்கள். கொஞ்ச நாள் அடக்கமாய் இருந்துவிட்டு கலவரம் அடங்கியதும் கப்பலில் ஏறி அக்கறை சீமைக்கு போய்விடு. சிங்கப்பூர், பினாங்கு, எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போய் சௌக்கியமாய் இருக்கலாம். முத்தையன் மறுபடியும் திடுக்கிட்டான். தன் மனத்தில் இருந்ததையே அவளும் சொன்னதை கேட்டு அவன் வியப்படைந்தான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், கல்யாணி, என்னை உரிவிட்டு ஓட்டுவதில்தான் உனக்கு எவ்வளவு அக்கறை என்றான். இன்னும் என்னை நீ தெரிந்து கொள்ளவில்லையா முத்தையா? உன்னை மட்டுமா போகச் சொல்கிறேன் என்று நினைக்கிறாய்? நீ முதலில் கப்பலில் போனால்தான் அடுத்த கப்பலில் நான் வருவேன். நிஜமாகவா கல்யாணி? இன்னொரு தடவை சொல்லு. இவ்வளவு சொத்து, சுதந்திரம், வீடு, வாசல், ஆள்படை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த திருடனுடன் கடல் கடந்து வருகிறேன் என்றா சொல்கிறாள்? ஆமாம், இவை எல்லாவற்றையும் விட நீதான் எனக்கு மேல். இந்த சொத்துக்களை எல்லாம் பண்ணையாரின் விருப்பப்படி நல்ல தர்மங்களுக்கு எழுதி வைத்து விடுவேன்.
போகிற இடத்தில் நாம் உழைத்து பாடுபட்டு மறுபடியும் நீதானே எனக்காக தியாகம் செய்கிறாய் கல்யாணி. நான் என்னவெல்லாமோ எண்ணியிருந்தேன். கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் ஒரு நாள் உன் காலடியில் போட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீயோ குபேர சம்பத்தை காலால் உதைத்து தள்ளிவிட்டு வருகிறேன் என்கிறாய். ஆனால் முன்தடவை மாதிரி இந்த தடவை நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். கப்பலேறி போய்விட நான் தயார். ஆனால் அதற்கு முன்னால் நான் ஒப்புக்கொண்ட காரியம் ஒன்றை மட்டும் செய்துவிட வேண்டும். சென்னை பட்டணத்துக்கு போய் அபிராமியை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும். அதற்கு ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டேன் கல்யாணி. 1 மாதம் 2 மாதம் பொறுத்துக்கொள். ஐயோ, அவ்வளவு நாளா? அதற்குள்ளே அபாயம் நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது? இல்லை கல்யாணி, ரொம்ப ஜாக்கிரதையாயிருப்பேன். நேற்று வரை இந்த உயிர் எனக்கு இலட்சியம் இல்லாமல் இருந்தது. சாவை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். ஆனால் இன்று உன்னை பார்த்த பிற்பாடு, இத்தனைக்கு பிறகும் உன்னுடைய அன்பு மாறவில்லை என்று தெரிந்த பிறகு இந்த உயிர் மேல் எனக்கு ஆசை பிறந்துவிட்டது. வெகு ஜாக்கிரதையாயிருப்பேன் என்றான் முத்தையன்.